ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் போகலாம் வாங்க நண்பர்களே. போன எபிசோடில் நான் பார்த்தோம், ஹீரோ வந்து ஹேண்ட் மட்டும் இருக்கிறதெல்லாம் கேட்டு எவ்வளோ விலைன்னு கேட்டிருப்பான். அவர் மில்லியன் கணக்கில் சொன்னோன்னே ஹீரோ வய பிளந்திருப்பான். அதோடு போன எபிசோடு முடிஞ்சு. அதுலேருந்து நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பில்லியன் சொன்னோன்னே ஆகா 2 பில்லியனா அப்படின்னு ஹீரோ வயப்பழப்பான். எப்பா நீ எல்லாரையும் காப்பாற்றுறதுனால உனக்கு ஒரு 80% ஆஃபரில் தரேன்ப்பா, ரொம்ப அதிகமாக சொல்லிட்டணும், கவலைப்படாத நீ ஒரு 10 பில்லியன் கொடு போதும் அப்படின்னு சொல்லணும். 10 பில்லியன் தானா, 2 மில்லியன் நினச்சிட்டு பயந்து போயிட்டேன் தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உங்கள் காமெடியை வச்சு என்னை காலி பண்ணியிருப்பி அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். சரி 10 பில்லியன் தானே சொன்னீங்க, இந்தாங்க 10 பில்லியன் இதை எடுத்துங்க அப்படின்னு ஹீரோ கொடுத்துட்டு, சரி அடுத்து நம்ம இந்த ரிலீக்கை யார் ஓப்பன் பண்ணுவா, அந்த சூப்பர் ஹியூமனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமே. கடைக்காரர் பேர் சூன்பேக் மாஸ்டர், நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் சொன்னீங்கல்ல, அதை எனக்கு மறுதிருப்பியும் சொல்ல முடியுமா, நான் கொஞ்சம் ஒரு வேலையை அங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என் அதிர்ஷ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கரெக்டான ஒரு சூப்பர் ஹியூமனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த அட்ரஸ்லாம் தேடி வாங்கிக்கிட்டு ஒரு சிட்டி மட்டும் இருக்குது அங்கே போயிருக்கான். அங்கே போய் நின்றுட்டு யாராச்சும் இருக்கீங்களான்னு கதை போட தட்டிக்கிட்டு இருக்கான். யாரும் இல்லையோ, இந்த வீட்டில் யாரும் இல்லை போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது டவாரன்னு கதை திறக்கிறான். ஹீரோட கண்ணத்திலே விழுவுது அடி. ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இங்கே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தன் வந்து ஹீரோ பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். வெள்ளை முடி வெளிரிய கண்ணு, இவனே தான், நான் தேடினது இவனே தான், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் போல அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் இங்கே தான் பிளெஸிங்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, என்னது பிளெஸிங்கா, அப்படின்னா நீங்கள் வாடிக்கையாளரா, நீங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே வாங்க, நான் அந்த முட்டாப்பெல்லோலாம் வந்துட்டீங்கன்னு நினச்சி பயந்துட்டேன், அதனால் சாரி என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு பகுசாக கூப்பிட்றேன் ஹீரோவை. சரி நீங்கள் அந்த பெட்டில் படுங்க, நான் உங்களுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கிறேன். ஓ இந்த சிலை இங்கே தான் இருக்குதா, சரி என்ன பண்ணுறீங்க, அந்த பெட்டில் படுங்க அப்படின்னு ஹீரோ பற்றி சொல்லும் போது, நான் இங்கே ஒன்றும் சிகிச்சைக்காக வரல, பிளெஸிங்காக, நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு நான் கர்ஸை நீக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என்னது கர்ஸை நீக்கிறதுக்கா, நீங்கள் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை அப்படின்னா ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். அதை பார்த்து அதை வந்து கர்ஸை நீக்கணும்னா வேறு எதுவும் கோயிலுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு அவன் கேட்கும்போது, இல்லை அது என்னால் முடியாது, ஏன்னா அங்கே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, நீ இதை ஒன்றையும் கர்ஸை நீக்கினா கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு 100 மில்லியன் காசு கொடுப்பேன். ஆமாம் என்னோடய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும் கிம், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் அந்த கேரக்டர்லேயே 3வது ஆள், இவன் வந்து சைன்டு கேண்டிடேட்டு, இவன் ஹீலிங் மேஜிக்லாம் பயன்படுத்துவான், இவன் அந்த சிலையை வச்சு நல்லா கும்பிடுவான். ஆனால் ஒன்று, இந்த இருக்கிறதுலேயே ரொம்ப அப்பாவியான கேரக்டர்னா அது இந்த கிம்மு பையன் தான், ரொம்ப பாவியாயிவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். மாற்றி சொல்லிட்டேன் சைன்டு கேண்டிடேட்னு, நம்ம வந்து பிரீஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்கேன்லேயே இருக்க முட்டா பயிலுவோ மொரட்டு பீஸு அப்புறம் இந்த மொத்த கெட்ட வேலையும் செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுலேயே நல்ல பிரீஸ்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். எதிர்காலத்தில் தம்பியை வச்சு தான் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோ ஒரு வில்லத்தனமான சிரிப்போடு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து, ஆமாம் நான் ஒரு பிரீஸ்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இதை நான் கண்டிப்பாக பத்திரமா யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறேன், இதை ஒன்று எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹீரோ பணிவாக அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கிம்மும், சரி இதை பார்த்த ஒன்றும் பெரிய வேலை மட்டும் தெரியலை, நான் உங்களுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானையா, இவனை பாட்டாலதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஆணை கீழே வச்சிருக்கான். நம்ம கிம்மு அவனோட பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னோட பிளெஸ்ஸிங் ஆஃப் அந்த ஸ்டாச்சுவோட ஒரு பவரை பயன்படுத்தின ஒரு கோல்டன் கலரில் இருக்குது அந்த பவர், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகரிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் மேலே ஒட்டியிருக்க அந்த கர்ஸு பேப்பர்லாம் பிஞ்சு அந்த ஹார்னோனியும் தனியாக தெரிய ஆரம்பிக்குது. இது ஏன்ஷியன் காடோட ஒரு பொருள்னு வந்திருக்கு, இதை வச்சு உங்களோட மானாவை அதிகரிக்க முடியும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஹீரோ பார்த்துட்டு, எப்பா ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சா, நான் நினச்சேன் கண்டிப்பாக இது உன்னால் முடியும்னு நினச்சேன் கிம், நீ செஞ்சு காட்டிட்டு, ஆமாம் இது ஒரு முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி. ஆமாம் நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, நம்ம கிம்மை பார்த்து ஹீரோ சொல்கிறான், நான் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இது மானாவை சேகரிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இதை எடுத்து ட்ரம்ப் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். அதை ஊத ஆரம்பிச்சோன்னே ஹீரோ சுற்றி எனர்ஜி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஹீரோட உடம்பு அப்படியே ஃபஸ்ட்டு அவன் எப்படி எவ்வளோ ஆகணும் அதே மட்டும் ஹீரோ உடம்புக்குள்ளே போகுது. இது என்னோட உடம்புக்குள்ளே போகிறது என்னால் உணர முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். என்னோட பியூர் மானா இது வந்து என் உடம்புல சேருது, அந்த அழுக்கு மானாலாம் என்னை விட்டு வெளில போகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ மானா சேகரிக்கிற ஒரு டெக்னிக்கை பெற்றீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டீஸ் பண்ணுது. வாவ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆகா ஒரு வாரியர் மானா சேகரிக்கிறதை எப்படின்னு நான் இப்போ தான் என்னோட கண் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு கண்ணில் ஒளியோட ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம கிம்மு.
ஹீரோவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எப்பா கிம்மு உன்னோட வீட்லேயே நான் செத்த படுத்து தூங்கிக்கிறேன்ப்பா, என்னால் முடியலை, என் உடம்பே ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப சட்டை போட்டேன், ரொம்ப உழைச்சிட்டேன் போல இன்றைக்கி, அதனால் நான் இப்படியே படுத்து தூங்கிக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நீங்களும் படுத்து நல்லா தூங்குங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவன் கிம், நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ வேறு நேரம் வேண்டாலும் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, ரொம்ப நன்றிடா கிம்மு, நம்ம இது மட்டும் ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இவனை மட்டும் ஆளை கண்டுபிடிக்கிறதுலாம் என்னோடய வாழ்க்கையில் முடியாது, அதனால் நம்ம இவனை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட எதை கறக்கும்போது சத்தம் என்னடா சத்தம் எது, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஹீரோ கேட்குறான். பார்க்கும்போது அவன் என்னத்தையும் எடுத்து பணத்தை மேலே ஊற்றிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவன் டக்குன்னு அந்த கேன் அங்கிட்ட வச்சுட்டு பார்த்தா அது பெட்ரோலு, கையில் லைட்டரை கொளுத்தி வச்சுக்கிட்டு, என்னோட கடவுளே நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை தூக்கி போட போகிறான். அட பைத்தியக்காரா என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த லைட்ரு கீழே உழுவ போகுது. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, டேய் இதை போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டப்பார்னு ஓடியாந்து அந்த லைட்டரை பிடிச்சிட்றான் ஹீரோ. அந்த லைட்டரை பிடிச்சிட்டு, அட பைத்தியக்காரா முட்டா பையில அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு, நான் கொடுத்த காசை ஏன்டா இப்படி எரிக்க போகிற அப்படின்னு ஹீரோனை பற்றி வைக்கும்போது, அடே இது நான் ஆஃபரிங் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணேன்டா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது, என்னது ஆஃபரிங்கா, என்னத்துக்கு ஆஃபரிங் பண்ணேன், ஆமாம் என்னோடய கடவுளுக்கு நான் ஆஃபரிங் பண்ணேன், இது மட்டும் ஆஃபரிங் பண்ணால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சொல்கிறான் 300 வருஷத்துக்கு முன்னாடி கிம்மோட கடவுள் செத்து போயிட்டாங்க, அவன் பைத்தியக்காரத்தனமாக எதை பண்ணி அவங்களோட கடவுளை திரும்பி வர வைக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே நீ பணத்தை எரிக்கிறதுக்கு பதிலாக கோல்டு எரிக்க வேண்டியதுடா, அதை வச்சு உன்னோட கடவுளை நீ ஆஃபரிங் பண்ணுறா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, என்னது கோல்டா, அதெல்லாம் பைத்தியக்காரங்க பண்ணுறது, கோல்டை வச்செல்லாம் நான் எரிக்க மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப விரோதம் அப்படின்னு ஈரப்பத்தம் சொல்லும் போது, அடே பைத்தியக்காரா நீ இப்படி பண்ணினா உன்னோட கடவுளை எப்படா வர வைப்ப, இது நீ நல்ல முயற்சியோ உன் கடவுளை வர வச்சிருவியோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ அப்படி சொல்லும் போது நம்ம கிம்மு சொல்கிறான், ஐயோ என்னோடய ஹார்ட்டே வலிக்குது, நீங்கள் இப்படி சொல்லாதையே அப்படின்னு ஹீரோ பார்த்து கிம்மு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு வேற ஒரு வழி இருக்குடா, அதுபடி நம்ம முயற்சி செய்ய பார்க்க வேண்டியதான், என்னது இன்னொரு மெத்தடா, அது எப்படி, அது நான் சொல்லித்தரேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு என்ன தேதி தயார் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ மொத்த தங்கத்தையும் உருக்கி எதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இது செய்கிறது எனக்கு எதாவது தப்பாக படுது அப்படின்னு அவன் சொல்லும் போது, நீ கொஞ்சம் நான் என்ன நடக்குதுன்னு பாரு, சரி இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். இதை ஒன்றையும் குடித்தா கண்டிப்பாக அவனுக்கு கோழி போகிற வந்துடுறான்னு சொன்னோன்னே அவனும் அதை நம்பி குடிச்சிடறான். குடித்ததுக்கப்புறம் அவனோட உடம்புக்குள்ளேருந்து அப்படியே ஒரு கோல்டன் கலர் எனர்ஜி அப்படியே வெளியில் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு வழியாக இதை ஆரம்பிச்சிட்டு போலையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் வாரியார் நீங்கள் சொன்ன மட்டுமே என் உடம்புக்குள்ளே கோழி எனர்ஜி பூந்து விளையாடுது, நீங்கள் சொன்னது மட்டும் செஞ்சேன், அதனால் என்னோடய உடம்புல கோழி எனர்ஜி இவ்வளவு பூந்து விளையாடுது, இல்லைனா நேரம் லட்சக்கணக்கான பணத்தை அதுவும் மில்லியன் கணக்கான பணத்தை நான் எரிச்சு நேரம் வீணாக்கியிருப்பேனே அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாய்க்குட்டி மட்டுமே வாழாட்டிக்கிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் பார்க்குறதுக்கு ஒரு நாய்க்குட்டியாகவே மாறிட்டான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால நான் உங்களுக்கு இப்போ அதை எப்படி செலுத்த போகிறேன், இதுக்கு பணமாக கொடுக்க முடியாத, சரி அந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறான் ஹீரோ பார்த்து. என்னது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நெக்லஸா, இது 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 அந்த நெக்லஸே தான், இது ஹீலிங் ஃபேக்டரை கொண்ட நெக்லஸு, நான் கண்டிப்பாக இதை வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், நீங்கள் கொடுத்ததுலேயே எனக்கு இது ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, எப்பா இங்கே வந்தது நம்மளுக்கு நல்லதாக போச்சு, காசோடு ரொம்ப விலைமதிப்பு இல்லாத ஒரு பொருள் கிடச்சிச்சு போல் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னால் இது ஒன்று தான் முடியும், என்னோட கடவுளை உங்களை ஆசிரிப்பார் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களோட கடவுளை பெரிய அளவுக்கு கொண்டு போவேன், நீ இனிமேல் என்னோடையவன்டா, உன்னை நான் கண்டிப்பாக மாத்திரேன்டா அப்படின்னு ஹீரோ சாவதான் எடுக்கிறான் மனசுக்குள்ளேயே. அப்படியே ஒரு வாரம் கழித்து காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் தான் சத்தம் கேட்குது. போதும் நிறுத்து, என்னை விட்டுரு அப்படின்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா ஹீரோ பாட்டிலாக அவன் வாயில் வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்கான். அடே என்னால் முடியலடா, என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாஸ் ஒரே ஒரு பாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி ஆணு திறந்து அவனோட வாயிலேயே ஹீரோ ஊற்ற போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், அடே நீ ஒரு டீமன்ட்ரா, அதெல்லாம் பரவாயில்ல, நீ நல்லா குடி, இதை குடிச்சுதான் நீ சக்திசாலியாக மாற முடியும் அப்படின்னு ஹீரோ அவன் வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கான் அந்த கோல்டன் லிக்விடை எடுத்து. இவனோட பவரை அதிகரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு ஊற்றி அவனை ஒரு பிசப்பாகவே ஹீரோ மாற்றுறதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா ஒரு வழியை நீங்கள் இதை காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் எங்கடா குடித்தேன், நீயா என் வாயில் வச்சு ஊற்றி கிடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லும் போதே அவனோட உடம்பு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜொலிச்சு அவன் உடம்பு அப்படியே மினுக்க ஆரம்பித்து அவன் அப்படியே level 3 பிசப்பாக மாறிடுறான். நான்
இப்போ லெவலப் ஆகிட்டேன், லெவல் 3 பிஷப்பாக மாறிட்டேன். இப்போ நான் ஒரு கடவுளோட அப்போஸ்டர் அப்படின்னா கடவுளோட ஒரு தொண்டனாக மாற முடியும் என்னால் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து அவனை பார்த்து லெவல் 3 போனதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சரி, அடுத்து நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே லெவல் 3 பாரதியாராக எல்லோரும் முன்னாடியும் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுவும் ஓகே தான், லெவல் 3 பாரதியார்னா போய் எல்லோரும் முன்னாடியும் அஃபிஷியலாக அறிவிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. இந்த கிளம்புறாங்க. இப்போ நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு எப்படி இதுக்கு கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, நான் இதெல்லாம் மக்களுக்காக தான் செய்கிறேன், நான் எதுவும் பெருந்தன்மையை எடுத்துக்கலை சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு, டேய் உன்னோட அந்த சர்ச்சில் இருக்க நல்ல பொருள், அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்த பொருள்லாம் தூக்கி அந்த என்கிட்ட கொடுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. சரி, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, நீங்கள் அதை கேட்பீங்களா? சரி, என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்போ ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறேன் பிஷப் ஆனதுக்கு, அதனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட எஸ்கார்ட் பண்ணி வருவீங்களா என்னோட நைட்டாக அப்படின்னு அவன் கேட்கும்போது, கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன். டேய், நீ எனக்கு சொந்தம் பண்ண வேண்டாம், அவனோட பொருள் மொத்தத்தையும் நான் சுருட்டியாக எல்லாம் போட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்கோம். அன்றைக்கி நாள் முடிஞ்சு மக்கிய தான் காட்டுறாங்க. ஒரு சர்ச்சு மட்டும் இருக்குது, அங்கே நிறைய பேர் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. கிம், நீ 3வது நாள் போயிட்டியா பாரதியார்லேருந்து? பரவாயில்லையே, நீ இப்போ ஒரு பிஷப்பாக மாறிட்டியே அப்படின்னு எல்லாம் அவனுக்கு கிரீட்டிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிகிட்டு இருக்கான் கிம்மும். அதோட இந்த மீட்டிங்க்கு என்னை நம்பி நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்கும் போதே அங்கிட்ட சத்தங்குது, இது என்ன முட்டாள்தனம், ஏன்னா கிம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிஷப் வரான், அதுவும் வயசானவன். அவன் கத்துறான், உனக்கு இங்கே கூட்டத்தை கூட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? சாதாரண ஒருத்தனுக்கு இங்கே கூட்டத்துக்கெலாம் முடியாது, அதுவும் வெறும் 3 மாதத்தில் நீ எப்படி லெவல் 3 அறிஞ்ச? நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஷப் கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சேன், அதோட நீங்கள் கண்டுபிடிச்ச வழியோட இது ரொம்ப நல்ல வழி, உங்கள் பிரதரை இழந்த மட்டும் இதெல்லாம் இழக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஒரு முட்டாள்தனம், நீ பைத்தியக்காரதனமாக தான் பேசிக்கிட்டு இருப்ப, அவனை விட்டு தள்ளுங்க, அவனை போய் பிடிச்சிக்கிட்டு வாங்க, அவனை நம்ம பனிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உத்தரவு போடுறான் அந்த கிழட்டு பையன் பிஷப்பு. ஆமாம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வரும்போது, ஆமாம் நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையை மிரட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நிற்கிறான். ஆமாம், நீ யாரா பேஸ்டார்டு, வெளியெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இதுக்குள்ளே இது எங்கள் பிஷப்புக்குள்ளே நடக்கிறது, நான் ஒன்றும் வெளியால் கிடையாதுடா, நான் அவனோட பாதுகாவலை, அது தெரியுமா உனக்கு? ஐயோ, இந்த கிழட்டு பையில என்ன இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ கிம் சொல்கிறான், நான் என்னோடய நிலையை அதிகரித்துக்கு நான் தங்கத்தை குடித்தேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது தங்கத்தை குடிச்சியா, நீ ஒரு மதவெறி பிடிச்சோண்டா, அவனை சும்மா விடக்கூடாது. இல்லை நான் நம்ம கடவுளை ஆசையோடு தானே அதை குடித்தேன், எது வரணும் பரவாயில்ல, இவனை இப்போ உடனே அவனை அழித்து சுத்தம் பண்ணி நம்ம கடவுளுக்கு நான் அவனை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் அட்டாக்கை நம்ம கிம் ஹீரோ இருக்க இடத்துக்கு மேலே அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் போய் அவங்க மேலே வெடிச்சு செதறுது, ஒரு வழியாக முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ சீல்டு வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். அதை பார்த்து அந்த பிஷப்பே ஆச்சரியப்பட்டு போயிடுறான். நீ என்னோட அட்டாக்கே தடுத்துட்டியடா, நீ ஒரு சூப்பர் ஹியூமன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்காக அங்கேருந்து நவந்துரு, கிம்மோட சேர்ந்து நீ எரிஞ்சு சாப்பிட்றதுக்கு நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டு இருக்கும்போது கிம்மை பார்த்து ஹீரோ, இதை நீ சாப்பிடு, அவங்கள பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள பார்த்து திரும்புகிறான். நீ ஒழுங்காக நவந்துரு, இல்லைனா நீ அவனோட சேர்ந்து எரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஏதோ அப்படியே ஜொலிக்குது. அதை பார்த்து என்னது அப்படின்னு வாயை பிளந்துட்டான். அங்கே பார்த்தா நம்மளால ஜபம் பண்ண வேண்ட ஆரம்பிக்கிறான் அவனோட கடவுளை. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அப்போஸ்டல் தானே, இது கடவுளோட அப்போஸ்டலுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தானே, இது இப்படி அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அவன் கடுப்பாகிட்டு இருக்கான். அவனை பார்த்தா அப்போஸ்டல் ஆட மட்டுமே தெரியுதே அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓல்டு பென் அவனோட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், அப்போஸ்டல் ஆகணும்னா ஏதாச்சும் ஒரு காணிக்கை தேவைப்படும், அதுக்கு தான் நான் அவனுக்கு கோல்டன் பாலை கொடுத்தேன், அதை விழுங்க சொன்னேன், அப்போ தான் அவனால் காடோட அப்போஸ்டலாக மாற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ தெரியுண்டா கடவுளோட தூதுவன் யாருன்னு, இதை பார்த்து கூட நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் தலையில் ஒரு ரிங்கு வந்துடுது. ஹீரோவும் அவங்கள பார்த்து கத்தியை தூக்கி நீட்டிகிட்டு இருக்கான். அவங்களும் வாயை பொழந்தபடி நிற்கிறாங்க. சரி, இப்போ வாங்க சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் பார்த்து சண்டையை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஹலோ நீட்டிட்டு சொல்கிறான், இவனை கொல்ல வேண்டியது தான் ப்ரீஸ்ட், நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனை கொன்னுடலாம், அவனுக்கான உத்தரவு வந்துருச்சு, அவனை கொல்ல சொல்லிட்டாங்க என்னோடய கடவுள் அப்படின்னு கீழே உட்காந்துருக்க ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட களத்தில் போய் கத்திக்கிறான். இது ஒன்றால் முடியாது, கண்டிப்பாக நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே போடாங்கிட்டு நீ ஹீரோ போட்டு தள்ளிடுறான் அவனை. அங்கே நிற்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே, இந்த கொலைகாரன் அவனை போட்டு தள்ளிட்டான்டா, அவனை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அதான் பிரீஸ்ட் நின்றுட்டு இருக்கான். அவனோட உத்தரப்படி தான் நான் செஞ்சேன், அதுக்கு மேலே நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமாம் கடவுளோட உத்தரவுப்படி தான் செஞ்சிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேண்ட ஆரம்பிக்கிறான். அவனும் வேட்டிக்கிட்டே சொல்கிறான், கடவுளே நான் அவருக்கு நிறைய தங்கத்தையும் காணிக்கையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, டேய் எனக்கு தங்கம்லாம் தேவைலடா, தங்கம் தேவைன்னு தான் சொன்னேன், அது யாருக்கு, உனக்கு, அதை வச்சு நீ உன்னோட
நிலைமையை என்ன பெருசாக மாற்றணும், அதனால தான் உனக்கு தங்கம் வேணும்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஓகே ஓகே அப்படின்னு கேட்டு, அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் கைமாறி செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் கண்டிப்பாக செஞ்சே தீருவேன், ஸ்டோரேஜ்லேருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஐட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ மூஞ்சி அப்படியே சிரிப்பில் பொங்கி வலியுது. ஐயோ ஒரு ஐட்டம் கிடைக்க போகுது, இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு சிலைக்கு முன்னாடி ஹீரோ உட்காந்துக்கப்பா ஒரு வழியே இந்த ஐட்டம் கிடச்சிருச்சு, அவன் கொடுத்த இந்த ஐட்டம் கிடச்சிருச்சு, அதுவும் 6 ஐட்டம் எனக்கு கிடச்சிருச்சு, ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, என்னோட ஃபஸ்ட்டு 6 ஐட்டம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சந்தோஷத்தில் சொல்லி குச்சிக்கிட்டு இருந்தான். அடுத்து இந்த சிலை இருக்க வரைக்கும் என்னை வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு என்னால் ஒரு பேரியர் உருவாக்க முடியும். அந்த பேரியரை என்ன அணில் எவனாலையும் உள்ளே வர முடியாது. அப்படி எவனாச்சும் வந்தால் கண்டிப்பாக அந்த பேரியரை அவங்கள காட்டி கொடுத்துரும். அதனால் நான் கவலையப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோதான், இனிமேல் நம்ம பயிற்சி ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட வால் எடுத்து ஹீரோ ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே, இது போதும், அடுத்து நம்ம விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான் கொடூரமாக. அப்படியே சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா அந்த ஹீலிங் தொட்டிகள்லேருந்து எந்திச்சு வந்து, எப்பா என்னோடய மொத்த எனர்ஜி போயிட்டுறா, எப்பா நான் இவ்வளோ பயிற்சி எடுத்து என்னோடய மொத்த எனர்ஜி போகிற அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கேனையா, ஆனாலும் எனக்கு இது நல்ல ஒரு பலன் அளிச்சிருக்கு. என்னோட அந்த மவுண்டெயின் ஸ்பிளிட்டிங் டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த குளம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த நேரத்தில் எவன்டா ஃபோன் பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ நான் தான் சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் மொட்டை என்னடா ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சார் நீங்கள் ரொம்ப நாளாக வேலைக்கே வரல அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவன் மொட்டை சொல்லுவான். அதாடா என்னோடய உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருந்தாண்டா, அதான்டா வேலைக்கு வரல, சரி என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இருக்கட்டும் மொட்டை. சார் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த நீங்கள் க்ளீன் பண்ண போனீங்களா அப்போ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதனால எப்படி மறக்க முடியும், என்ன தான் போட்டு வெளுத்து வாங்கினான ஒருத்தன் அங்கே மாறி அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதே மாட்டம் இப்போ 6 லெவலில் நிறைய பேர் மாறி இருக்காங்களாம் அந்த இடத்துல. நானும் கவர்மெண்ட்லாம் கேட்டு பார்த்தேன், ஆனால் யாருமே வரலன்ட்டாங்க. அவங்க ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, அதோட ஆக்டிவேட்லாம் நிறைய கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேனே தெரியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த மொட்டை ஹீரோட புலம்பிகிட்டு இருப்பான். என்ன தானே அங்கே இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது ஓல்டு மேனோட ஆர்டர் இருந்துச்சு, அவனை பற்றி தான் எதாவது இருந்துச்சு, அதோட அவனோட துப்பாக்கி ஏதோ அங்கே இருக்குதான் அப்படின்னு ஹீரோட்ட சொன்னோன்னே ஹீரோ ஆச்சரியப்பட்டு போயிடுறான். என்னது ஓல்டு மேனோட துப்பாக்கியா, இதை விடக்கூடாது, இதை கமுக்கமாக நம்மளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். சரி இதை அப்படியே விட்டுரு, நான் அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து அந்த இடத்துக்கு கிளம்பிடுறான். ஃபஸ்ட்டு ஹீரோ க்ளீன் பண்ணணும் டஞ்சன் மட்டும் இருக்கும், அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். அடாச்சை கொஞ்ச நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னே இந்த இடமே நாற்றம் அடித்து அப்படியே ஒரு மாறி போயிடுச்சே, சரி எனக்கு கண்ணே பார்க்க முடியல, இந்த ஸ்கில் ஆன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2 ஸ்கில்லை ஆன் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் இங்கே இருக்கவங்கெல்லாம் எங்கே ஆளையே காணும், ஒருத்தனவனையும் காணுமே, எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது. டக்குன்னு ஹீரோ திரும்பி, ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பார்த்துட்றான். பார்த்தா ஒரு வவ்வால் மாஸ்டர் மட்டும் இருக்குது, அது ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஹீரோ பக்கத்துலேயே வந்துடுது. செத்து போடா தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அழுத்த ஆரம்பித்தோம். அந்த மாஸ்டரை பிடிச்சி போட்டு சார மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக்கு மாஸ்டர் மேலே நல்லா போய் விழுவுது, அதுக்கு டேமேஜும் கொடுக்குது. அடுத்தடுத்த அட்டாக்லேருந்து இந்த மாஸ்டர் தப்பிச்சு மறுதிருப்பியும் ஹீரோவை பார்த்து வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் போட்டு அழுத்துன்னு அழுத்துறான். அதோட ரெக்கையிலே குறிப்பாத்து சுட்டுட்டு இருக்கான் ஹீரோ. ஆனால் அது ரெக்கையில் ஓட்ட விழுற மட்டும் தெரில. அது ஹீரோவுக்கு பக்கத்தில் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. என்னடாச்சு அதுக்குள்ளே இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் ஹீரோவுக்கு பக்கத்தில் பண்ணிடுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹீரோ தப்பிச்சுட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் துப்பாக்கி எடுத்து, இதோட ஒன்று விட மாட்டேன்டா, இன்னையோட ஒன்று காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பார்த்து சுடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ மறுதிருப்பியும் சுட ஆரம்பிக்கிறான். அந்த புல்லட்லாம் பவர்ஃபுல்லாக போய்ட்டு அந்த மாஸ்டரோட தலையிலே போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட அது சொல்லி முடிஞ்சிருது. நேராக வந்து ஹீரோ மேலே விழுந்துருது. ஹீரோ பார்க்குறான், அடாச்சை உன்னை போட்டதெல்லாம் என்னோட மேலே வந்து விழுந்துட்டியாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே, நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லில் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆக்டிங்னு புது ஸ்கில் வந்திருக்குன்னு. ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓ இதை கொண்டதுக்கு புது ஸ்கில் வேறு கிடச்சிருக்கா, இது எனக்கு ரொம்ப போதும்டா, இது கொண்டதுக்கு இதே எனக்கு பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக அங்கேருந்து எந்திரிக்கிறான். சரி இது ஒரு வழியாக முடிச்சாச்சு, அடுத்து வேறு எதுவும் இருக்கான்னு சுற்றி பார்க்க வேண்டியதான். ஆகா நம்மளுக்கு சாக் பட்டே அடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டெல்த் ஸ்கில்லை பயன்படுத்திக்கிட்டு அங்கிட்ட எட்டி பார்க்குறான். என்னடா அது இதெல்லாம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ கொலை வளன்னு நிறையா நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் அடுத்து போட்டு தள்ளணுமா, சரி நம்மள்ட்ட தான் கிரெனேடு இருக்க எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டெல்த்ஸ்லேயே கிரெனேடில் தூக்கி போடுறான். அது எல்லாம் போய்ட்டு அது மேலே விட்டு அடி வெடிக்குது. ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து சாவுங்கடான்னு சொல்லிட்டு கையை போட்டு அழுத்துன்னு அழுத்தி துப்பாக்கியில் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். ஒரு வழியாக எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு, எப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு,
என்னடா இவ்வளோ நேரம் எடுக்குது இது போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு மறுதிருப்பி இன்னும் அதையோட அட்வான்ஸ் லெவலில் இருக்க மாஸ்டர்லாம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா அது இதெல்லாம் என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இதை நான் இங்கே பார்த்த மாட்டோமே இருக்கா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது, சூப்பர் ஹியூமன் சூப்பர் ஹியூமன் வலிக்குது சூப்பர் ஹியூமன். என்னது இதெல்லாம் பேசுதா, இதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இதெல்லாம் பேசுது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மறுதிருப்பி அதெல்லாம் சவுண்டு வருது. அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இது ஸ்பெசிஃபிக்காக என்னையே குறிக்கிற மட்டும் இருக்கே. இதை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது கண்டிப்பாக அவங்களோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாரையும் நினைக்கிறான். யாருன்னு பார்த்தா ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் இருப்பவங்கெல்லாம் ஒரு ஜூனியர் அசாசினுங்கிற ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுற மட்டுமே இருக்க எல்லா கெட்ட விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்க ஒன்றையும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்காரங்களில் ஒருத்தன் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதே ஹீரோ டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த மான்ஸ்டர்லாம் இவங்க உருவாக்குனது தானா, என்னோட இந்த மொட்டையனை வச்சு என்னை இப்படி தீட்டு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க டீமில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர் ஹியூமன், உன்னோட ஸ்ட்ரென்த்து அபரிவிதமாக இருக்குது, உன்னோட திறமையெல்லாம் இப்படி வீணாக்காத, எங்களோட கல்ட்டில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு அங்கிட்டு ஒரு குரல் இருக்குது. ஆமாம், நான் எதுக்கடா உங்கள் கல்ட்டில் வந்து சேரணும், என்னால் சேர முடியாதுடா, நான் நல்லா இருக்கிறது என்ன போதுண்டா போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிடில் பிங்கரை தூக்கி காட்டுறான் ஹீரோ. அவன் கடுப்பாகி எல்லா மாஸ்டரையும் பார்த்து அவனை போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறான். எல்லா மாஸ்டரும் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ டக்குன்னு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சரமாரியாக சுட ஆரம்பிச்சிடுறான். எல்லாம் டப்பு 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 டப்புன்னு சேர்த்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் இல்லை இதெல்லாம் கொல்ல முடியாது போலையே, சரி நம்ம அதை பயன்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஏதோ ஒரு அந்த மான்ஸ்டர்லாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. என்னடா அது இந்த மாஸ்டர்லாம் என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலரில் ஆற வருது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டரை போட்டு தட்டுறது ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்றான். அதுவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஹீரோ. அந்த ஸ்வாடை எடுத்து ஹீரோ கையில் வச்சுருக்கும் போதே அங்கிட்ட எதுக்கே இருக்கவன் சொல்கிறான், என்னது ஹோலி ஸ்வாடா, இது இப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு வெட்டுறான். அதோட அதை செத்து போயிடுது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி அடுத்து ஆட்டம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சரமாரியை வெட்டி மறுதிருப்பியும் வீச ஆரம்பிக்கிறான். அதுவும் அந்த மவுண்டன் ஸ்பிளிட்டிங் டெக்னிக்கு, மவுண்டனையே வெட்டுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் தான் அது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஹீரோ எல்லாத்தையும் சரமாரியாக வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மாஸ்டரையும் சும்மா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்துகிறான் ஹீரோ. ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஷீல்டு, பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து குவியுது, உங்களுக்கு ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து குவிஞ்சிக்கிட்டு, இதெல்லாம் யாரா பாப்பா அடா இந்தா வந்துட்டேன்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் அந்த மாஸ்டரை பார்த்து அப்படியே 4 பக்கமும் போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஒரு வழியாக இது கொஞ்சம் ஏதோ ஒர்க் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், சரி இந்த மறுதிருப்பியும் வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதே அட்டாக்கை மறுதிருப்பியும் அந்த மாஸ்டர்லாம் பார்த்து அட்டாக் பண்ணுறான். அது அவ்வளோதான், அந்த மாஸ்டர் மேலே ஒர்க் ஆகலை. இது என்ன இவ்வளோ கம்மியாக ஒர்க் ஆகுது, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் அதை பயன்படுத்த வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டே ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். அப்படியே ஹீரோட உடம்புலாம் அப்படியே ஊதா கலரில் மாறிடுது. சும்மா சர்ட்டு புட்டுன்னு போயிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ தான் பார்த்தா ஹீரோ இன்னொரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். இது வந்து ரஷ்ஷு, ஹீரோவோட வேகத்தை வெறி கொண்டு அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு, அதோட பிளாஸ் ஸ்கில்லு, ஹீலிங் ஸ்கில்லு அது இதுன்னு போட்டு கலக்கி அடித்து ஹீரோ அந்த ஸ்கில்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஓடும் போதே இருக்க மான்ஸ்டரை பூரா அப்படியே காலியாகிடுது. சர்றன்னு சறுக்கிட்டு போய் தாங்கிட்டு நிற்கிறான் ஹீரோ. அதுக்கு எங்கிட்ட ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான், ஜம்ப்புன்னு ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான் ஹீரோ. அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி அப்படியே ஹைட்டாக ஜம்ப் பண்ணி இப்போ தொலைஞ்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 ஸ்கில்லை ஆட் பண்ணி பவர்ஃபுல்லாக வந்து கீழே ஒரு குதிச்சு அங்கிட்டு சரட்டு போட்டுன்னு போயிட்டு இருக்க எல்லா மாஸ்டரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. சாவுங்கடான்னு அப்படி ஹீரோ வெட்டி வீசிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரங்கெல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப இறக்கிதே, ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டேனே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மண்டை பேசுது, நீ பேசாமல் எங்கள் சைடில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும் போது படாடை மூட்டு படா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். டக்குன்னு அது சொல்லுது, சரி அப்போனா உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன் அதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு level 200 இறக்கி விட்டுறாங்க. அடடே நான் இன்னும் ரெக்கவரியே ஆகலடா, அதுக்குள்ளேயே level 2 மாஸ்டர் இறக்கி விட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அட்டாக் பண்ணுது. ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு அம்பு வந்து ஹீரோட முதுகுலே சரக்குன்னு சொருவுது. ஹீரோ பார்த்துட்டு என்னது கம்பெனி அட்டாக்கா, எவன் அந்த அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஹீரோ கடுப்பில் திரும்பி பார்க்குறான். உன்னோட பவர் பல்லாடின அளவுக்கு இருக்குது, அதனால் உன்னோட உடம்ப நல்ல விதமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 100 அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த மாஸ்க்லேருந்து சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு.
இத்தோட இந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கையில் அந்த ஸ்ட்ரென்த்தனிங் மேஜிக்கை போட்டுக்கிட்டு பவர்ஃபுல்லாக வந்து அந்த மான்ஸ்டரை பார்த்து ஒரு அட்டாக் பண்ண போகிறான். அதுவும் ஷீல்டை வச்சு தடுக்க போகுது. ஹீரோ டக்குன்னு சரக்கிட்டு வந்து அதுக்கு பின்னாடி வந்துடுறான். அடே அந்த முட்டாப்பை எங்கே இந்த அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ திரும்பி திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒளி தெரியுது. அங்கே தான் இருக்கியடா, சரி இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவனை பார்த்துட்டு சறுக்குன்னு சறுக்கிட்டு போகிற ஸ்கில்லை பயன்படுத்தி ஹீரோ அந்த ஷீல்டையும் எதுக்கு போட்டுக்கிட்டு வெறிகொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து இத்தோட ஒன்றை போட்டு தள்ளிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறான். ஹீரோ அவனை பார்த்துட்டு ஓ நீந்தானா, உன்னை போட்டு தள்ளண்டா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அடே நீ எப்போ அவ்வளோ சீக்கிரம் என்னோட மாஸ்டர்கிட்ட தப்பிச்சு வந்த, நீ எப்போ அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்த அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இவனை பார்த்து சொல்கிறான், இவன் லெவல் 2 நெக்ரோமான்சர், இவன் வந்து அண்டரை சமன் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பின்னாடி அப்படியே ஷேடாக மாட்டா இருக்க ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஹீரோ பிடிக்க பார்க்குறான். அதெல்லாம் கையை மாட்ட மாதிரி ஹீரோ வந்து அப்படியே லாக் பண்ணிடுது. அவனும் சிரிச்சுக்கிட்டே டேய் இதோட நீ மாட்டிக்கிட்டடா, அவ்வளோதான் உன்னோட கதை முடிஞ்சிருச்சு, உன்னோட சோழியை முடிச்சு என்னோட அண்டர் அவனை மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணது தயாராகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கும் பவர்ஃபுல்லாக அட்டாக் உழுவுது. அவ்வளோதான்டா இதோட நீ சாவ போறடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஹீரோ பார்த்து லான்ச் பண்ணது தயார் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு அட்டாச்சை நல்லா மாட்டிக்கிட்டோமே, இந்த அட்டாக் வேறு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே சோழி முடிஞ்சிருச்சு, உன்னோட கதை இதோட முடிய போகுதுடா, உன்னோட பாடியை வச்சு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோவும் எப்படியாச்சும் மூவ் பண்ணிங்கன்னு தப்பிக்கண்டா அப்படின்னு பார்க்கும்போது உன்னால் முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் அந்த மொத்த பவரையும் ஒன்று சேர்த்துட்றான். ஹீரோவும் அவனை பார்த்து டேய் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், அவனோட அந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு இங்கேயே செத்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கு ஹீரோ அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த அட்டாக்கு எல்லாத்தையும் நான் தடுக்கண்டா, எல்லா ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்கில்லும் கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அதை பார்த்தோன்னே ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த அட்டாக்கை அப்படியே ரெண்டாக பொழந்துக்கிட்டு போய்த்து அவன் மேலேயே அட்டாக் பண்ண போயிடுது. அட்டாக்கு அவன் மேலே போய் பட்டுருது. ஹீரோ பார்த்தா அப்படியே வெறித்தனமாக இருக்கிறான். அவனும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இது இவன் பண்ணான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அந்த அட்டாக்கு அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட உடம்பு அப்படியே சர்ற மாதிரியே ஒரு கிழிச்சிட்டு போயிடுது. ஹீரோ ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்கே உருவாக்கிட்டான். ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இப்போது ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபு ஷேரு கமெண்ட் அந்த ஹைப்புங்கிற பட்டன்லாம் அமுக்கிற மிகப்பெரிய ஆள், நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் பெருசாக வளரும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. சரி நண்பர்களே, அதில் என்ன போட்டிருக்குன்னா சாங்கஸ்ட் ஸ்வாட்மேன்ஷிப், நீங்கள் இப்போது ஒரு ஸ்வாட் மாஸ்டராகவே மாறிட்டீங்க அப்படின்னு ஹீரோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. இதோட இந்த எபிசோட முடிக்கலாம் நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்க் அனிமியில் வரும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டு கீழே ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்காங்க, தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். இதை மட்டும் டெய்லியும் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. பாய் பாய் பாய்.